இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை குறித்து நாம் கொஞ்சம் கற்றுக்கொள்ளலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இந்த அன்பு 12 சீஷர்கள் மேலேயும் அவர் குறையாமல் வைத்திருந்ததை குறிக்கிறது. யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுப்பான் என்று அறிந்திருந்த போதிலும் பகைவர்களுக்கு அன்பு செய்யும்படியாக போதித்த இயேசு அவருடைய கடைசி சந்திப்பிலும் கூட யூதாஸ் காரியோத்தை பார்த்து சிநேகிதனே என்று சொல்லித்தான் அழைத்ததை பார்க்கிறோம். இதனை மனதில் வைத்துத்தான் யோவான் அவருடைய கடைசி வார நிகழ்வுகளிலே இந்த காரியத்தை அவர் எழுதுகிறார். முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். 12 சீஷர்களிடத்திலும் அவர் அன்பு வைத்ததை இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் என்று சொல்லி இங்கே யூதாஸ் காரியோத்தை யோவான் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து யோவான் 6ஆம் அதிகாரம் 64வது வசனத்திலே ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியினால். இது சந்தர்ப்ப சூழ்நிலையில் நடக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் யூதாஸ் காரியோத்து தன்னை காட்டிக் கொடுப்பான் என்று தெரிந்த போதிலும் நம்முடைய அன்பிற்கும் கிறிஸ்துவினுடைய அன்பிற்கும் எத்தனை வித்தியாசம் உள்ளது என்பதை காண்பிக்கும்படியாக இந்த பகுதியானது எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய அன்பு முதலில் பார்க்கும் பொழுது மிகுந்த நேசத்தை கொடுப்போம். நண்பர்களானாலும் மற்றவர்களானாலும் நகமும் சதையும் போல நாம் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். ஆனால் தெய்வீக அன்பை அகப்பே என்று சொல்லப்படுகிற தெய்வத்தின் அன்பை இங்கே குறிப்பிட்டு யோவான் எழுதுகிறார். முடிவு பரியந்தமும் அவர் அன்பு வைத்தார். யூதாஸ் காரியோத்தினிடத்திலும் அன்பு வைத்தார் என்பதை விளக்கும் வண்ணமாக இந்த காரியத்தை அவர் எழுதுகிறார். பாதங்களை கழுவிய போது யூதாஸின் பாதங்களையும் கழுவினார். பெருமூச்சோடு அவனுடைய பாதத்தில் அமர்ந்து அன்பு கூர்ந்து மனம் திரும்புவானா என்று பார்க்கும்படியாய் சாத்தான் இருதயத்தை தூண்டிதான் விட்டிருக்கிறான். ஆனாலும் மனம் திரும்புவானா என்று பார்க்கும்படியாக அவனிடத்தில் அன்பு கூறுகிறதை பார்க்கிறோம். அவன் உணரவில்லை. இறுதியில் அவன் தம்மை காட்டி கொடுக்க புறப்பட்டு செல்லும் கடைசி பயணத்தின் சுவடுகளை வைக்க தொடங்கும் முன்னும் துணிக்கையை தோய்த்து அன்புடன் அவனுடைய முன்பாக நீட்டுகிறதை பார்க்கிறோம். இது அவர்களுடைய யூதர்களுடைய வழக்கத்தின்படி சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிறவர்களுக்கு முதல் துணிக்கையை கொடுப்பார்கள். அந்த காரியத்தை யூதாசுக்குத்தான் ஆண்டவர் செய்கிறார் என்கிற காரியத்தையும் இங்கே யோவான் குறிப்பிட்டிருக்கிறார். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என கூறியது நிமித்தமாக அவனுக்கு மிகப்பெரிய வேலை இருக்கிறது போல தெரிகிறது. அவர் எளியவர்களுக்கு ஏதோ உதவி செய்யும்படியாகவோ அல்லது பண்டிகை பக்கத்தில் இருக்கிறதுனால எதையோ வாங்குகிறதற்கு அவனுக்கு கட்டளை கொடுத்திருப்பார் போல, அதனால் அவனுக்கு முக்கியத்துவப்படுத்தி முதலாவது இந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி அவர்கள் அதை நினைத்து சந்தேகமே படாத அளவிற்கு அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியோத்து தன்னை காட்டிக் கொடுப்பான் என்று தெரிந்த போதிலும் அவனோடு கூட அன்பின் நிமித்தமாக அவனுடைய ஆத்துமாவிலே மாற்றம் ஏற்படும்படியாக போராடுகிற சூழ்நிலைகளை இங்கே யோவான் எழுதி வைக்காமல் இல்லை. அவன் முதலிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய அன்பின் கர்த்தர் முதலில் அவனது மனசாட்சியில் அவனுக்கு குறிப்பாக உணர்த்தும்படியாக வசனம் 10 பின்பகுதியில் பேசுகிறார். நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். இப்போது யூதாஸ் காரியோத்து ஏற்கனவே அங்கே இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு 30 வெள்ளிக்காசை வாங்கி வந்துவிட்டான். சாத்தான் தூண்டினபடியினால் அவனுக்கு இது தெரியும். இதை அவனுடைய மனசாட்சியில் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம காட்டி கொடுக்க போகிறோம் என்று சொல்லி, ஆகவே எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தாமல் அவனுடைய மனசாட்சியில் உணர்த்தும்படியாக ஆண்டவர் பேசுகிறார்.
ரெண்டாவது என்ன சொல்லுகிறார்? பின்பு நேரடியாக அறிவுக்கு அவனுக்கு உணரும்படியாக அடுத்த காரியத்தை வசனம் 18 21 அவனோடு கூட பேசுகிறார். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லி குறிப்பாக அங்கே யூதாஸ் காரியத்திற்கு அவனுடைய அறிவில் படும்படியாக பேசுகிறார். அவனோடு கூட இடைபடுகிறதை பார்க்கிறோம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். இவ்வளவும் அவனுக்கு தெரியும். மற்றவர்கள் காட்டி கொடுப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கலை. ஒவ்வொருத்தரும் நானோன்னு கேட்குறாங்க. யூதாசும் சேர்ந்து நானோன்னு கேட்குறான். பேதுரு மாத்திரம் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த அந்த சீஷனை பார்த்து, யோவானை பார்த்து, யாருன்னு கேளு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாரும் கேட்குறாங்க. யூதாசும் கேட்குறான். பெரிய நடிகனாக அங்கே இருக்கிறான், நடித்து கொண்டு இருக்கிறான், அன்பை அப்படியே வஞ்சகமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தபடியினாலே அவனோடு கூட அறிவிலை உணர்த்தும்படியாகவும் அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். மனிதர்களுடைய அன்பை விளக்கும்படியாக சங்கீதம் 41 அதிகாரத்தில் 9-10 அங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அற்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தையைத்தான் இயேசு இங்கே பயன்படுத்துகிறார். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் மேலே குதிகாலை தூக்கினவனுக்கு நான் சரிகட்ட வேண்டும். அவன் எனக்கு பகையை காண்பித்தால் பகையை காண்பிப்பேன், அன்பை காண்பித்தால் அன்பை காண்பிப்பேன். இதுதான் மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் தெய்வத்தினுடைய இயல்பு இங்கே தன்னை காட்டி கொடுப்பதற்கு காசு வாங்கிட்டே வந்துட்டான். ஆனாலும் அவனுடைய கால்களை அமர்ந்து அன்போடு கூட கழுவுகிறார். முடிவு பரியந்த முதல்ல எப்படி யூதாசினிடத்தில் அன்பு வைத்தாரோ அதே போல் அன்பு வைக்கிறார். ரெண்டாவது, அவனோடு கூட மனசாட்சியில் பேசுகிறார். அவனோடு கூட அறிவில் உணர்த்தும்படியாக அங்கே காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். மூன்றாவது, அவனுடைய இருதயத்தை நோக்கி தன்னுடைய அன்பின் கரங்களை நீட்டி பேசுகிறதை பார்க்கிறோம். அன்பின் கரத்தை 26வது வசனத்தில், இப்பொழுது யூதாஸ் மனம் திரும்பியிருக்கணும், அவனுக்குள்ள அங்கே சாத்தான் முற்றிலுமாக புகுவதற்கு அவன் ஒப்பு கொடுத்து விட்டான். முதல் துண்டை எடுத்து அங்கே யூதாசுக்கு முன்பாகத்தான் இயேசு நீட்டுகிறார். யூதர்களுடைய முறைமையின்படி விருந்தாளிகளுக்கு முதல் பங்கு, அதுவும் சிறந்தவர்களுக்கு முதல் பங்கு கொடுப்பார்களே. இங்கே 12 பேரில் யூதாஸ் காரியத்திற்கு முன்பாக முதல் துண்டை அவனுக்கு நேராக நீட்டுகிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்திலும் அவன் மனம் கரையாதபடி அவன் கடந்து சென்று விட்டான். இயேசுவும் யூதாசும் சந்தித்த கடைசி சந்திப்பாகி அந்த கெத்சமனே தோட்டத்திலும் கூட நாம இருந்த என்னென்ன வார்த்தைகளை எல்லாமோ பேசி திட்டியிருப்போம். அவன் வந்து முத்தமிட்டு போர் சேவகர்களுடைய நடுவிலே இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அப்பொழுதும் இயேசு சொல்லுகிறார், சிநேகிதனே என்று சொன்னால், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, நான் உங்களை சிநேகிதன் என்றேன். ஏனெனில் என்னுடைய பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறாரே. அந்த அன்பின் வார்த்தைகளை சொல்லித்தான் மறுபடியும் சிநேகிதனே, நீ என்னை முத்தத்தினாலாக காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி அவனோடு கூட இடைப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்கள் மேலேயும் அன்புடையவராக இருக்கிறார். அவரை வெறுக்கிறவர்களானாலும் சரி, தங்களுடைய இருதயத்தை திறந்து அவருக்கு ஒப்பு கொடுக்காதவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மார்க்கத்தை வெறுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம்மோடு கூட மனசாட்சியில் நம்முடைய பாவங்களை உணர்த்துகிறவராக, நம்முடைய அறிவில் நம்முடைய பாவங்களை உணர்த்துகிறவராக, தன்னுடைய ஆணிபாய்ந்த கரங்களை நம்முடைய இருதயத்திற்கு நேராக நீட்டி நம்முடைய பாவங்களை உணர்த்துகிறவராக இருக்கிறார். அவருடைய அன்பின் கரத்தை நீட்டுகிற அந்த நேரத்தில், அந்த காயப்பட்ட கரங்களோடு நம்முடைய இருதயத்தை தட்டுகிற அந்த நேரத்தில், இருதய கதவை திறந்து நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட வாசம் பண்ணுவான், என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக விரும்புகிறார். நம்முடைய இருதய கதவை யூதாசை போல அடைத்து விடாதபடி, சாத்தான் முழுமையாய் ஆட்கொள்ளுகிறதற்கு விட்டு கொடுத்து விடாதபடி இதய கதவை திறந்து இதய அரியணையில் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.